ஓகே பாக்கி இப்போ வில்சன் அவர்கள் சொன்னாலும் கூட இதே கேள்வியை திரு அண்ணாமலை தொடர்பான கேள்வியை இபிஎஸ் அவர்கள்ட்ட இதுக்கு முன்பு கேட்டபோது மிக கடிந்து அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு. எதற்காக நீங்க தான் ஊடக வெளிச்சம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எத்தனை முறைங்க சொல்றது, 26ல் கிடையாது, 29ல் கிடையாது, இனி கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொன்ன இபிஎஸ் அவர்கள் தான் எங்களுக்கு திமுக தாங்க எதிரி, 6 மாசம் கழிச்சு தான் இதை பத்தி பேசுவோம் அப்படின்றது தான் இதை பேசுபொருள் ஆக்குவதற்கான ஒரு காரணமா இருந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமாக தான் விமர்சிச்சாங்க. அவங்களும் இல்ல நான் அதிமுகவை சொல்லலை அப்படின்னு. ஆனா சொன்னது அந்த புள்ளி டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணா அது அதிமுகவான ஒரு சித்திரத்தை தான் நமக்கு தருது. ஆனா அது ஏன்னு புரியல. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? காதல்லையும் அரசியல்லையும் எது சொல்கிறாரோ அதுக்கு நேர்மாறாக தான் நடக்கும். உன்னை எனக்கு பிடிக்கல, நீ என்னோட பேச வேணான்னு காதல்னு பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பாங்க. இதை காதலித்தவர்களுக்கும் அரசியல் நிகழ்வுகளை தீவிரமாக பல ஆண்டுகள் கவனிக்கிற ஊடகவியலாளர்களுக்கும். அதனாலதான் ஜென்ராம் சார் போன்றவங்க, தனியரசு போன்றவங்க எல்லாம் 24ல் நாங்க பிரிஞ்சிட்டோம்னு அதிமுக சொன்னப்ப இல்ல இவங்க சேர்ந்துதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கு வலு சேர்க்கிறீங்களா? அதுக்கு எப்படின்னா காரணம் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன். டெல்லியில சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. பாஜக ஒரு வலுவான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆனால் சரி, பாஜக ஆட்சி பிடித்தது, ஆம் ஆத்மி வலுவான எதிர்கட்சியாக. இந்த சூழல்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, அதை நோக்கி சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு பலத்த சம்மட்டி அடிங்கிறார். இந்தியா கூட்டணின்னு சொல்றதுல ஒரு லாபம் உண்டு. ஆம் ஆத்மியும் சேர்த்து சொல்லலாம், காங்கிரஸையும் சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் திட்டினா விமர்சித்தால் பாஜக மனம் குளிருமா குளிராதா? அப்போ அவர் காய அப்படி நகர்த்துறார். சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறார். அவர் சொல்றாரு, யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமைய போகிறது. அது ஏன் நீங்க தாவேக்கான்னு நினைச்சுக்கல? திமுக இல்ல, தாவேக்கா இல்ல, நீங்க அத பாஜகன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் அந்த காலகட்டத்திலேயே தாவேக்கா இல்லை என்பது ஊடகங்கள்ல வெளிச்சமா வந்தாச்சு. ஏனென்றால் யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனையை ஒட்டி. நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், அரசியல்ல என்னதான் இருந்தாலுமே எதுவுமே மாறாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூடா நட்புன்னு சொன்ன எந்த கட்சியை சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அதோட இப்படி ஒட்டி உறவாடுகிறார்கள். ஸோ இதெல்லாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அது ஒரு உங்கள் பார்வையில் இப்போ 26, 29 வரைக்கும் இல்லவே இல்லை. இன்னும் கேபி முனுசாமி எல்லாம் பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்றதுதான் ஜெயக்குமார் அவர்கள், முனுசாமி அவர்கள் பேசின பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நீங்க இப்போ என்ன தேவை வந்திருக்கு அதிமுகவுக்கு? இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ பாஜகவோடு போக வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? 2-3 விஷயம். அரசியல் பார்வையில் சொல்ல போனா தேர்தல் ஆணைய பிரச்சனை ஒன்று இருக்கு, பலவீனமாக இருக்கிறாள். 2, எதிர்கட்சி திமுக தான் நமக்கு எதிரி. அதுக்கு எதிராக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல், இந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி. சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னா முடிஞ்ச வரையில் எல்லாரும் ஒன்னா இருந்து ஃபைட் பண்ணும். இது தேர்தல் வியூகம். இதுல ஒன்றும் புதுசு கிடையாது சார். மொராஜி தேசாய் ஜனதா ஆட்சி அமைக்கும் போது தாவேகா நாம் தமிழர்லாம் தனிச்சு நிப்பாங்களே, அவங்க தனிச்சு நின்னா பிரச்சனை இல்லையா? யார் கண்டார்கள் அவர்கள் இந்த அணியில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாக்கு வரலாம்? நீங்க ஜென்ராம் சார் சொன்னதுக்கு இடத்துக்கே வந்துட்டீங்களே. இல்ல, எதிரணியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தலைமை தான், ஒரு அணி தான், ஒரு நோக்கம் தான்றீங்களா? இப்ப 2 நாளுக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன் விஜய் என்ன சொல்றார், திமுக கட்சி பேரே சொல்லிட்டார். இந்த திமுக கட்சியை அகற்ற வேண்டும், நாம எல்லாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இபிஎஸ் அவர்கள் சொல்ற இந்த மெகா கூட்டணின்றது இந்த கணக்கு தான். எல்லாரும் ஒன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியாது. அப்படி சொன்னால் அது சொல்ல மாதிரி அதை நீங்கள் சொல்லுகிறீர்கள், அப்படிதான் நான் சொல்ல வேண்டியவர். எதுவாக நடக்கலாம், எது நடக்கலான்றீங்க. இப்ப இந்த பேச்சை வைத்து நீங்கள் சொல்வது பாஜக அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்றதான் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அது உறுதி இல்லையாங்கிறது இன்னும் 12 மாதம் கழிச்சு விவாதத்தில் சொல்லிடுவேன். நான் உறுதியாக சொல்லிடுவேன். இப்போ என்னன்னா, இதெல்லாம் நத்திங் இம்பாசிபிள். இது நடக்கவே நடக்காது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் நடக்கவே நடக்காதுன்னா திமுக பாஜக கூட்டணி தான் நடக்காது. இப்போ அது கூட தெரியாது நம்ம காலப்போக்கில். ஆனால் இன்றைய சூழலில் இதெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியாது. ஏன்னா பல கட்சி, அதே சமயத்தில் நீங்கள் பிஜேபி நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் 26ல் எல்லாம் சொல்லுவாங்க சார். ஆனால் அவங்களுடைய நோக்கம் தமிழகத்துக்கு ஆட்சிக்கு வருவது அல்ல. இப்போதைக்கு மேற்கு வங்க தான் அவங்களோட குறி.
ஏன்னா 2 தேசிய கட்சிகளை காலி பண்ணியாச்சு, மாநில கட்சி கையோங்கி இருக்கிற அதையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நாம வரணும். இதுதான் பிஜேபியினுடைய கணக்கு. அதனால தமிழகத்தில் ஆட்சி பிடிச்சு நாளைக்கு அண்ணாமலையோ எக்ஸோ இசட்டோ முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களோட குறிக்கோள் இல்லை. கணிசமான இடங்களை பெறுவோம். அதுக்கு வாய்ப்பு அதிமுகவோட இருக்கலாம். பாஜக 24 விரும்பினாங்க சார், எங்கள் ஜன்னல் கதவுகள் திறந்தே இருக்குன்னு. மறுத்தது இபிஎஸ் அவர்கள் தான். இன்னைக்கும் பந்து வந்து அதிமுகவிடம் இருக்கிறதா இல்ல பாஜகவிடம் இருக்கிறதா? யார்கிட்ட இருக்கு பந்து? இல்ல அதெல்லாம் கரெக்ட். அப்போதைய சூழல் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்ற தனிநபர் ஈகோ கிளாஷ் உங்களுக்கு தெரியும். நிர்மல்குமார் அவர் பேசி அங்கேருந்து போயிட்டு ஏடிஎம்கேல ஐடி விங்குக்கு போனவர் முதல் டார்கெட்டு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை விமர்சனம். அது எந்த தலைவராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் ஓரளவுக்கு தனிஞ்சிருக்கலாம். எடப்பாடி நேரடியாக அண்ணாமலை விமர்சிக்கவில்லை, அண்ணாமலை நேரடியாக எடப்பாடியை விமர்சிக்கவில்லை. அதெல்லாம் இருக்கட்டும். எந்த இதுவாக இருந்தாலும் அதிமுகவுக்கு எதிராக பாஜக தேசிய அளவிலோ மாநில அளவிலோ பெரிய அளவு நான் காய்களை நகர்த்திருக்க எதிராக காட்டமாக இல்லையே. அது கிளியரா இருக்காங்க. மற்ற விஷயங்கள் எப்படி போகுமோ நமக்கு தெரியாது. உங்க பார்வையில மீண்டும் இந்த அணி வருவதற்கான வாய்ப்பு. ஒரே ஒரு கருத்து சொல்றேன். யார் முதல்வர் என்பது பிரச்சனை எல்லாம் பாஜக அலட்டிக் கொள்ளவே கணிசமான நம்முடைய இருப்பை காட்டிவிட வேணும். அதுல தான் குறியா இருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. தனித்து போட்டி, அதாவது களத்துல கூட்டணியில. நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க 18% வாங்கியிருக்கோம் அப்படின்னு. அந்த 18%ன்றத வந்து விட்டுருவாங்களா? அதுக்கான பேர வலிமையை கேட்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்டிஏவாவே உள்ளுக்கு வந்து கேட்டாங்கன்னா 18% கேட்க மாட்டாங்களா? இல்ல சார், அது இருக்கலாம் சார். பட் அசம்பிளி எங்களுக்கு we are not சார் 18%க்கு எந்த வேல்யூமே கொடுக்க மாட்டாங்க இருக்கு சார். ஆனா இது சட்டப்பேரவை தேர்தல் எங்களுக்கு அவ்வளவு அக்கறை கிடையாது. நாங்க நேஷனல் அக்கறை இல்லாவிட்டாலும் இடங்கள் கேட்க மாட்டாங்கன்றீங்க நீங்க. இல்ல இடங்கள் கேட்பாங்களா இல்லையா அது அடுத்து விஷயம். ஏன்னா இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட இருந்தது. காங்கிரஸ்ல இந்திரா காந்தி காலத்துல 50-50 அது வேற. நீங்க சொல்வது அது அதுக்கப்புறம் அது தோல்வியில் முடிந்த கலை. நம்ம பேச யதார்த்தத்துக்கு மீறி பாஜக செயல்படாது. இப்ப யதார்த்தம்னு எதை நினைக்குது பாஜக? யாரோட இப்போ நம்ம கட்சி மாநிலத்தில் நடைபெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதற்கான வழிகளில். ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன நடந்தது? அசம்பிளி எலெக்ஷன்ல அவ்வளவு தூரம் அக்கறை காட்ட மாட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்களே. ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன நடந்தது? தேர்தல் நடக்கும்போது ஏக்நாத் ஷிண்டே தலைமை பொறுப்புன்னு சொல்லி முன்னால நிறுத்தி தேர்தலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட அதிகமான சீட் இருக்குன்னு கீழே இருந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சு முதலமைச்சரை புஷ் பண்ணலையா? பீகார் மாடல்ல நடக்குமா ரிசல்ட், இல்ல மகாராஷ்டிரா மாடல்ல நடக்குமாங்கிறதெல்லாம் மேல இருக்கிறவங்க முடிவு செய்வாங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.